அடிப்படையில தான் இணையணும். இப்ப தமிழ்நாட்டுல பாக்குறப்போ வெறும் 3 விழுக்காட்டுக்கும் கீழான திருமணங்கள் தான் மாற்று சாதிகளுக்கு நடுவுல நடக்குது. வெறும் 3% கீழ. இது வந்துட்டு ரொம்ப மோசமான விஷயம் தமிழ்நாட்டுல. அப்போ தமிழர்கள் தமிழர்களாக இணைய வேண்டும். இவங்க அந்த சாதி இந்த சாதின்ற அடிப்படையில ஒரு உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதோ, அல்லது பேதம் பாராட்டுறதோ, அல்லது சாதி அடிப்படையில வந்துட்டு நம்ம நல்லிணக்கத்துக்கு குதர்க்கமான ஒரு குந்தகம் விளைவிக்கிறதோ வந்துட்டு தகாத செயல்கள். ஆனா அந்த அடையாளத்தை வந்துட்டு ஒருவேளை தமிழின அடையாளம் கேள்விக்கு உள்ளாகப்பட்டால் அதை நிறுவுவதற்கான ஒரு சான்றாக பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் அது மிக முக்கியமானது. இன்னொன்னு தமிழ்நாட்டுல எவ்வளவு தமிழர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 1 கோடி இருக்கோம், நாங்க 2 கோடி இருக்கோம்னு ஒவ்வொரு தெலுங்கு ஜாதியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அவங்க பிரதிநிதித்துவத்தை நியாயப்படுத்துறாங்க. இப்ப எங்களுக்கு ஏன் இவ்வளவு அமைச்சர் இருக்காருன்னு கேக்குறீங்களே, நாங்க இவ்வளவு எண்ணிக்கையில இருக்கிறோம். எங்களுக்கே இவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு கேக்குறீங்களே, நாங்க அந்த எண்ணிக்கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா என்று சரிபார்த்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து குடிவாரி கணக்கெடுப்பு தான்.